ஹலோ வலிக்கண்ணம்மா. வணக்கம் வணக்கம். வியாழக்கிழமை இன்னைக்கு காலை நேர வணக்கம் எல்லோருக்கும். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருப்பேன், நீங்கள் நல்லா இருப்பீங்க. இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா கொண்டக்கடலை குழம்பு, கொண்டக்கடலை வேக வச்சுருக்கேன். இதில் வந்து சாதம் கொடுப்பேன். கொலை கொதிக்கின்றதா? நீங்கள் நம்ம இன்றைக்கி எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சிங்க? 5 மணிக்கு வந்துச்சு. 5 மணிக்கா? அதுக்கு நம்ம ஏர்லி மார்னிங் எழுந்திரிக்கிறது எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, அதுதான் நல்லா இருக்கு. அப்புறம் இப்போ இல்லை பிடிச்சி பண்ணிட்டீங்கன்னா காலையில் பசங்க நம்ம புளி அழிவீங்களோ? அரிசி அது எத்தனை உலகம்? 1.5 உலகம். அல்லைங்க நம்ம இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் என்ன சாதம் வடிச்சுட்டு கூட சாதம் வேணும். சாதம் சாப்பிட்டு எல்லாம் ரப்பர் பாக்கிட்டு செஞ்சுக்கலாம். பால் உடச்சு தருங்களா? ஆவின் பாலா? ஆமாம். பாலில் உங்களுக்கு எந்த பால் பிடிக்கும்? ஆவினா இல்லை? ஆவின் பால் தான் பிடிக்கும். அதை டேஸ்ட்டு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? டேஸ்ட்டு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? டேஸ்ட்டுலாம் இந்த வித்தியாசம் முடியாது. இது வரைக்கும் எந்த காப்பி நல்ல டேஸ்ட்டு அவங்க லைஃப்லேயே கொடுத்துருக்கீங்க? அப்படி எதாவது பசும்பால் தான் ருசியாக இருக்கும். பசும்பால் குடிக்கிறது ருசியாக. ஏன் அது மாட்டிலேருந்து கறக்கிறதுனாலயா? இதில் பவுடர் பால் தான் கலப்பாங்க. ஆக்சுவலாக இந்த பால் இருக்காது, பவுடர் பால் தான். பவுடர் அதிலோட கலந்துருவாங்களா? பவுடர் கலந்து தான் பாக்கெட் எடுத்து பாடுறாங்க. இவ்வளோ பசும்பால் அவங்களுக்கு எப்படி கிடைக்கும்? அதனால அதை ஆட்சத்தில் வாங்கவே இல்லை. ஈவினிங் வாங்க. இன்னைக்கு இல்லைங்க நமக்கு நேற்று டே எப்படி போச்சு? நேற்று போச்சு, சுமாராக போச்சு. என்னென்ன ஒர்க்கு பார்த்தீங்க வீட்டில்? என்னென்ன ஒர்க்கு பார்த்தீங்க? என்ன ஒர்க்கு? இன்னைக்கு தான் மாவு பூர வச்சுருக்கேன், மாவு ஆட்டணும். இது மாவு பூர வச்சுருக்கேன், மாவு ஆட்டணும். அதுக்கப்புறம் வீட்டெல்லாம் துடைக்கணும். அதெல்லாம் நீங்கள் ஊருக்கு போகிறதுக்கு வீட்டெல்லாம் அச்சுக்க மாட்டேன். இதை டீயை போட்டுட்டு பாலை கடிச்சிட்டு ஊற்றிக்கலாம். இது டீயை எடுக்கணும். நார்மல் டீ. நேற்று பார்த்தா அதில் எவ்வளோ எறும்பு ஒரு ஜாமு. இன்னைக்கு நின்றாட்டு இதில் வேறு இருந்துட்டு இருந்துச்சு. திறந்த உடனே அப்படி போகுது. அதுக்குள்ளே குடி இருக்குதுயா. குடி இருக்கிறதுனால தான் இவ்வளோ எறும்பு வருது. நீங்கள் ஒரு ஓரமாக நேற்று எடுத்த மாதிரியே ஒரு ஓரமாக எடுத்துக்கணும். அது தட்டினா இன்னைக்கு ஃபுல்லாக தட்டிக்கிட்டே இருக்கும். இதுதான் சொன்னீங்களா கரண்ட் வந்துருக்குங்க? இந்த வெள்ளை என்ன? இந்த வெள்ளை. ஆமாம், இது கரண்ட் விழுந்ததுனால தான் இப்போ அதில் எல்லாம் இது எடுத்துக்கணும். இந்த பாக்ஸ் இது கரண்ட் விழுந்தா டைட் ஆக மாட்டேங்குது. இல்லை அமுக்க முடியலையா? ஆனால் பாக்ஸ் நல்ல பாக்ஸ். என் மூடி ஒழுங்காக வைக்காம அதனால தான் அவ்வளோ வருது. அந்த காலத்துலலாம் ஜாடி வச்சுருவீங்கல்ல? ஆமாம். ஜாடி எந்த பொருளும் கெட்டு போகாதா? ஜாடி இல்லை,
விடாது. இப்போ தண்ணி விடாம இருக்கும். அதில் உப்பு மட்டும் தான் வைக்கணுமா, வேற என்னென்ன வைக்கலாம்? நீங்கள் அந்த பழைய நம்ம கபோர்டில் எவ்வளோ ஜாடி இருக்கு சைஸு? பெரிய சைஸ்லேருந்து சின்ன சைஸ் அதெல்லாம் 5 ரூபாய்க்கு கொடுத்தோம். வெறும் 5 ரூபாய்க்கு கொடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ வேறு ஜாடி இல்லை. ஆனால் அது கல் தானே மம்மி? தெரியல அது என்ன. ஆனால் வெளியே பார்த்தா ஒரே மாதிரி ஷேப்பாக இருக்குங்க. ஆமாம், அழகாக இருக்கு. அப்புறம் அதுலேயே பூ போட்டதெல்லாம் தின்னாங்க. இப்போ வந்துருச்சு பூ போட்டதெல்லாம். இப்போ வந்துருச்சு. இப்போ யாரும் யூஸ் பண்ணல. இப்போ இவ்வளோ ஜாடி யூஸ் பண்ணுறாங்க. அது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? அது இந்த உப்பு போட இதுதான் யூஸ் பண்ணுறாங்க. அழகுக்காக. இப்படி அன்னைக்கு கூட கிச்சனில் வச்சுருக்காங்க. 4 டம்ளர் ரெடியாக இருக்குது. அதில் 2 டம்ளரில் சர்க்கரையா? ஆமாம். வலிக்கு நமக்கு இந்த கோடை காலம் எப்படி போகுது? ரொம்ப சிரமமாக இருக்குது. கோடை காலம் வேர்த்து ரொம்ப சிரமமாக இருக்குது. எல்லா இடமும் நம்ம ஃபேனே கொண்டுட்டு போக முடியுமா? முடியாது. அதனால சீக்கிரம் சமைச்சிட்டோம்னா கொஞ்சம் தப்பிச்சோம். இல்லைன்னா சமைச்சிட்டோம்னா டெய்லி விடியறதுக்கு முன்னாடியே. ஆமாம். நைட்டு அது மாதிரி தூங்குறா இருந்தால் இது வெள்ளம் தூங்கிடும். ஆமாம். நம்ம இப்போ அப்படி தானே படுக்கிறோம். இல்லைன்னா விதம் படுக்கிறோம். ஏசி இருந்தால் பெஸ்ட் இல்லை. ஆமாம். இல்லைன்னா ஏசி இல்லைன்னா தூங்கவே முடியாது. நேற்று ஊரில் மழை வந்துச்சா? மழை வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நேற்று எப்படி நல்லா இருந்துச்சா? மழை வந்துச்சு. ஆமாம். இப்போ டீக்கான இன்க்ரீடியன்ஸை டீத்தூள், ஜீனி போட்டு அரைச்சி இங்கே ஆல்ரெடி விலைக்கு ஏற்றிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நேற்றுக்கு நான் ஒரே ஒரு செம்பருத்தி பூ தானா? 1 2 இருந்துச்சு. 3 பறிச்சுட்டு வந்தீங்களா? 4 பறிச்சுனே இல்லையா? 3 விழுந்து கிடக்கும். இந்த குபேரர்கிட்ட ஒன்று கிடக்கு. இந்த தட்சிணாமூர்த்திக்கிட்ட. சாய்பாபா தட்சிணாமூர்த்தின்னு சொல்லுவோம். இந்த 5 பூ. சாமி சாப்பிடுங்க 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 சாப்பிடுங்க. இப்போ கம்ப்யூட்டர் சம்பரணியே ஏற்றுறது இல்லையா மம்மி? ஏற்றுறது இல்லைப்பா. அதான் டைம் இருந்து மனசுக்கு அமைதி இருந்தால் தான் ஏற்றுறது. இல்லைன்னா வீட்டுக்குள்ளே வரவே முடியல, அவ்வளோ பேருக்கு. அதனால் ஏற்ற முடியல. உள்ளதே சளி அவ்வளோ இருக்குது. இங்கே விளக்கேற்ற போகிறாங்க காய்ஸ். அந்த ஒரே ஒரு நாள் தானே ஒரு தரையிலேயே 2 3 ஏற்றுனீங்க. மகாலட்சுமி தாய் சரி.
தீபம் கட்டுற தட்டு அது பித்தளையா? ம் தீபம் கட்டுற தட்டு ம் பித்தளையா? பித்தளை. உள்ளில் அரிசி போட்டு கொதிக்குது. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் விட்ட அரிசி எப்படி இருக்கும்? குட்டி குட்டியாக இருக்கும், நல்லா இருக்கும். அது 1 கிலோ 70 ரூபாண்ணே. ஆமாம், 70 ரூபாய்க்கு கூடவும் அரிசி வைக்குமா? இல்லை, லாஸ்ட்டே 70 ரூபா தான். எது சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்கும்? சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இந்த ரைஸில் எதை சாதம் போட்டால் டேஸ்ட்டாக? எந்தெந்த சாதம் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும்? லெமன் சாதம் சூப்பராக இருக்கும். லெமன் சாதம், எல்லா சாதமுமே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அரிசியில் லெமன் பிரியாணி, பிரியாணி தான் சூப்பராக இருக்கு. பிரியாணியில் டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் குழம்பு மட்டன் குழம்புக்கெலாம் நல்லா இருக்கும், எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். ஆனால் பிரியாணிக்குன்னு தனி அரிசி இருக்கா? ஆமாம், அது பாஸ்மதி ரைஸ், அது எனக்கு பிடிக்காது. அது நீள நீளமாக இருக்கும். அது நீள நீளமாக அரிசி பெருசாக இருக்குது, அதனால பிடிக்காது. அப்புறம் இந்த ஜீரக சம்பா அரிசியிலையும் பிரியாணி போடுவாங்க, அது நல்லா இருக்கும். ஜீரக சம்பா அரிசி வள்ளிக்கு நம்ம அதிலெல்லாம் ட்ரை பண்ணதுண்டா? நாட்டில் பிடிக்கும். அந்த பிரியாணி சூப்பராக இருக்கும். அதுவும் பாய் வீடுகள்லாம் எதில் போடுவாங்க? அது மீன் ஆனால் டேஸ்ட்டாக இருக்குன்னு மட்டும் தெரியும். பாய் வீடு டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா இருக்கும். எதில் போடுவாங்க? வள்ளிக்கு நமக்கு ரம்ஜானுக்கு யாரும் பிரியாணி தரலையா? தந்துருந்தா சூப்பராக இருந்துச்சு. வள்ளிக்கு நம்ம ஃப்ரெண்டு பிடிக்க வேண்டியதுன்னு பாய் வீட்டம்மா யாராவது? நமக்கு பாய் வீடு யாரும் தெரியாது. கிறிஸ்மஸ்க்கு கிறிஸ்டின்னு, ரம்ஜானுக்கு பாய் வீடு. ஃப்ரெண்டு பிடிச்சி வச்சுக்கிட்டா அந்தந்த பண்டிகைக்கு அந்தந்த பலகாரம் வந்துடுங்க. நம்ம தீபாவளி கொடுத்தா போதும். முதல்ல பிரியாணி கொடுக்குறவங்க ஃப்ரெண்டாக கொடுக்கணும், அதே சூப்பராக. அதே டேஸ்ட் என்ன? இந்த காலத்துலலாம் பிரியாணிங்கிறது பார்த்துருக்கலாம். அந்த காலத்துலலாம் இல்லை, ரொம்ப பிரியாணிலாம். இப்போத்த பிரியாணி அந்த காலத்துல வெள்ளச்சோறு இதே. சரி, அக்கேஷன் அன்றைக்கி என்ன பண்ணுவாங்க? ஃபங்க்ஷன் அன்றைக்கி வெள்ளரிசி சாப்பாடு, இதுதான் என்ன, சாம்பார், ரசம், பொரியல், கூட்டு, பாயசம், இதுதான் அப்பளம், வடை, இதுதான் அக்கேஷன். இப்போதான் பிரியாணி வந்துச்சு. ஆனால் பிரியாணி உடம்புக்கு நல்லது, கெடுதல்லாம் கிடையாது. உடம்புக்கு நல்லது. ஏன்னா அதில் இந்த இடையெல்லாம் போடுறோம்ல, கொத்தமல்லி, புதினா, நல்ல ஐட்டம் பூரா செய்யணும்ல, கிராம்பு, ஏலக்காய், அதனால. அப்புறம் சாதம் வெந்துருச்சாங்க. வலிக்க நம்ம கொண்டக்கடலை வேகிறது, மசாலா அந்த வாசம் வருது, மீன் மேக்கர் வேகும்ல அந்த வாசம் முடியும். வலி நம்ம மீன் மேக்கர் சாப்பிட்டதுண்டா?
மீன் மேக்கர் சாப்பிட்டு எப்படி இருக்கும்? மீன் மேக்கர் எனக்கு பிடிக்காது. அது ரொம்ப பிளாஸ்டிக் மாதிரி. அதெல்லாம் சாப்பிட்றது இல்லை, எனக்கு பிடிக்காது. அதில் ஏதோ ஒரு சத்து இருக்கா அப்படின்னு சொல்கிறாரு. இன்னைக்கு லஞ்சுக்கு மம்மி கொண்டக்கடலை குழம்பு, சாதம், பிளாக்கொட்டை பொரியல் மசாலா. பிளாக்கொட்டை இங்கே எடுத்துகிட்டு வரல மம்மி. அங்கே எடுத்து நறுக்க வச்சுருக்கேன். நறுக்கணும் இல்லைண்ணா, எனக்கு நிறைய நறுக்கணும். கொஞ்சம் தானே நறுக்குவீங்க? டீ ரெடி பண்ணி வச்சு. பிளாக்கொட்டை நறுக்கிறதுக்கு ஈஸியான வழி இருக்கா மம்மி? அது சின்ன பிஞ்சு தான், நல்லா நறுக்கிடலாம். பிஞ்சு தான் பிளாக்கொட்டை. அது மசாலையை அதை போட்டு ஒரு இடத்துல பிளா பழமே வச்சுருக்கா. நல்ல பெரிய பழமா நீளத்துக்குள்ள இருக்குது, ரொம்ப நீளத்துக்கு இருக்குது. இப்போ மாங்காயெல்லாம் ஒரு சைஸாக மம்மி காய்க்குது. ஆனால் பலாப்பழம் மட்டும் நீளமாக காய்ச்சா கூட காய்க்குது உயரம். அது ஏன் தெரியல. அது அவ்வளவு பிறப்பை பொறுத்து. நம்ம அப்பா அம்மா உயரமா இருக்குங்களா பிள்ளைங்க அந்த மாதிரி தான். இப்போ நான் என்ன கேட்குறேன், இது மாங்காயெல்லாம் ஒரு குண்டு அளவு இவ்வளோ தானே சைஸ் இருக்குது. ஆனால் பலாப்பழம் மட்டும் நீளம்னா நீளம் போகுது, குண்டுன்னா குண்டு கூட போகுது. அந்த மாதிரி ஊசி போடுவாளா? இல்லை ஊசி இல்லை போடுவேன். இந்த ஒரு சில பழத்தில் ஊசி போட்டு சீக்கிரம் பண்ணுவாங்க. அதனால இந்த மாங்காயிலே கல் வைக்கிறதுங்கிறாள் அப்படின்னு என்ன? அது பழுக்கிறதுக்காக வேண்டிட்டு மாங்காய் இதில் பழுக்கிறதுக்காக வேண்டிட்டு போடுவாங்க. ரூமில் போட்டு அதில் மாவு மாதிரி ஏதோ ஒன்று தூங்கி விட்டாக்க அது பழுத்துறானா அது விஷம். அந்த மாதிரி மாங்காய் தின்னா வயிற்று வலிக்கும். நம்ம வீட்டில் கொட்டடியில் ஒருத்தர் போட்டுருந்தாருல. ஆமாம் ஆமாம், ஆனால் நல்ல மாம்பழம் வாசமாக இருக்கும். நான் கல் வைக்கிறதுனா கல்லை கொண்டே வைப்பான்னு நினைக்கிறேன். சரி வாட்டி இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், டீ சாப்பிடலாம். வலிக்கணும் மம்மி, என்ன பண்ணுறீங்க? இந்த வெங்காயம் தக்காளி நறுக்கிறேன் கொண்டக்கடலை குழம்புக்கு. அப்புறம் பிளாக்கொட்டை இருந்தா வெங்காயம் தக்காளி. எத்தனை வெங்காயம் மம்மி? ஒரு பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 3 தக்காளி. குட்டியாக இருந்துச்சு அதனால 3 தக்காளி. தக்காளி கொஞ்சம் கூட போட்டாதே குழம்பு டேஸ்டாக இருக்கும். தேங்காய் திருக்கணும்ப்பா. இது நறுக்கிட்டேன். இதான் பிளாமுஸா? பிளாமுஸ் சூப்பராக இருக்கும். சின்னமாக இருந்தால் மூசு, பெருசாக இருந்தால் பழமா? ஆமாம். வெஞ்சனா சீக்கிரம் ஆக்கிடலான்னு சொன்னீங்கண்ணா. பிஞ்சுன்னா கொஞ்சம் சீக்கிரம் ஆக்கியா. இது எவ்வளோ மம்மி இந்த பிளாமஸு? 10 ரூபா. 10 ரூபான்னு. எங்கே வாங்கினீங்க? இங்கே தான் வாங்கிட்டு வந்தோம், அரிமலுக்கு. மார்க்கெட்லையா? கொண்டக்கடலை குழம்பு வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், தேங்காய் கொஞ்சம் பெருஞ்சோம்பு போட்டு அரைச்சி ஊற்றுறேன். புளி ஊற்றிருக்கேன், மிளகாத்தூள் போட்டிருக்கேன், மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டிருக்கேன், உப்பு கொஞ்சம் போடணும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு. வாசமாக இருக்கும். வாசமாக இருக்கும். கொஞ்சம் உப்பு போடணும், கல் போடும். கல் ஆகும். தண்ணி ஊற்றி தேங்காய் அரைச்சி ஊற்றினா தான் நல்லது. டேஸ்ட் கூடவா? இல்லைன்னா தண்ணியாக இருக்கும்.
நம்ம இப்போ எதுவும் குழம்பு தண்ணி ஆயிடுச்சு நம்ம வைக்கல கெட்டியாகணும்னா என்ன பண்ணணும்? தேங்காய் அரைச்சிக்கலாம். வேறு என்ன பண்ணலாம்? சூப்பராக இருக்கு குழம்பு. இந்த ஒருத்தருக்கு உருளைக்கிழங்கு வெட்டி போடுறா அண்ணா, அதெல்லாம் இல்லை. உப்பாயிடுச்சுண்ணா, உப்பாயிடுச்சுண்ணா, வைக்கிறது அதிகமாக உப்பாயிடுச்சு. கொட்டக்கடலை அவிய போட்டு அவிச்சான்னு வைப்போம், நல்லா இருந்துச்சு. இது எவ்வளோ நேரம் பண்ணி கொதி வரணும்? இந்த ஒரு கொதி வந்துச்சுன்னா போது இறக்கியாங்க, தாளிச்சுட்டு வந்து பட்டை சோம்பு போட்டு தாளிச்சுப்போம். உங்கள்கிட்ட சாதம் ரெடி ஆயிடுச்சா? சாதம் ரெடி ஆயிடுச்சு, நல்லா இருந்துச்சு. அப்புறம் பொரியல் மட்டும் பண்ணணுமா? ஆமாம், மசாலா மட்டும் போதும். சாதம் அனுப்பிச்சுட போகிறாங்க. இது பட்டை சோம்பு பட்டை சம்பளம் எவ்வளோ மம்மி வாங்கி வச்சுக்கணும்? இது நல்லா தராங்க. இப்போ 40 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். இது கூட கொடுத்தாங்க. 40 ரூபாய்க்கு நிறைய தராங்க. அது எவ்வளோ 6 மாதத்துக்கு வருமா? வரம்பு 6 மாதத்துக்கு. இது ஒரு நிமிஷம் கருவேப்பிலை எடுத்துருந்தாரு. எண்ணெயை விட்டுக்கொள்ள வேண்டும். பட்டை சோம்பு கருவேப்பிலை சூடு வந்தோடனே போட்டுறோம். எப்பவுமே வேகலாம் கூடாது. இந்த தாளிச்சு ஊற்றுறது வேகக்கூடாதா? அது வேக அதில் பிடிச்சிருது. பொரியலுக்காக தான் அதில் போடுறதா? ஆமாம். அது என்ன தண்ணி வச்சிருந்த சட்டியா? அந்த சட்டி என்ன? ஆமாம், தண்ணி வச்சிருக்கு. நீ அங்கேருந்து கொண்டாந்தியா? ஆயிடுச்சு குழம்பு. என்ன திறக்குங்க? குழம்பு ரெடி ஆயிடுச்சு. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. காமிச்சு பண்ணுறது பார்ப்போம். எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் ஊற்றிக்கிட்டு பட்டை சோம்பு. ஆமாம், பட்டை சோம்பு போடணும். இன்னைக்கு எடுத்தது பட்டை சோம்பு தான். அது சுவை ஒரு இது கூட்டுறதுக்காக சுவை கூட்டு பட்டை சோம்பு. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம். அப்புறம் தக்காளி, வெங்காயம், பூண்டு, தக்காளி, வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு உப்பு போட்டுக்குவோம் வதக்கிறது. எதுக்கு கல் உப்பு? கல் உப்பு. ஆமாம், மற்ற பொரியலுக்கு தான் நைஸ். ஆமாம்.
இந்த இது பிளாம்ஸ் நறுக்கி வச்சுருக்கேன் பாருங்க, அதை போட்டுக்கலாம். இது ஒரு ஆஃப் பகுதி நறுக்கியிருக்கீங்களா? ஆமாம். இது எத்தனை பேர் சாப்பிட்லாம்? இது சாப்பிடலாம், ஒரு 4 பேர் சாப்பிடலாம். சின்ன முழுசாக தான் இருந்துச்சு, 4 பேர் சாப்பிடலாம். அல்லைங்க நமக்கு பிளாமன்ஸ் பிடிக்குமா? தேங்காய் வச்சு சாப்பிடாது. ஆமாம். இந்த தண்ணியை அடிச்சு ஊற்றணும். இது கொஞ்சம் வேக வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். குக்கரில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம். வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். சமையல் ஆயிடுச்சு. இப்போ பார்த்துருவோம். பிளாமூஸ் மசாலா மாதிரி போட்டேன் பாருங்க. வெந்துருச்சு. இந்த வெந்துருச்சு. நாளைக்கு நம்ம டேஸ்ட் பார்க்குறாங்க. நல்லா இருக்கு, நான் பார்த்துட்டேன். வெந்துருச்சு. இனிமேல் மிளகாத்தூள் போட்டோம்னு வச்சுக்க உரைக்கும். கார்னேஷன்லாம் சாப்பிட மாட்டேன், அதுக்காக மிளகாத்தூள் போடலை. அவங்களுக்கு எப்படி பொரியல் சுடு பண்ண முடியாதுல்ல? பொரியல் ஆறி போய் தானே இருக்கும். ஆமாம், அவங்களுக்கு சோறு சூடாக வடிக்கணும்னா மறுகா கொஞ்சம் வடிப்பேன். இந்த இதில் வச்சுக்குவோம். பிளாக்கா மசாலாவே புரட்டலாம். மசாலா மிளகாத்தூள் மஞ்சத்தூள் போட்டாலே மசாலா தான். ஃப்ரெண்ட்ஸ், சுட சுட சாதம். இந்த சுட சுட சாதம், கொண்டக்கடலை குழம்பு பாருங்கள், கெட்டியாக தேங்காய் அரைச்சி நல்லா வச்சுருக்கேன். கொண்டக்கடலை குழம்பு, பிளாமூஸ் பரட்டல், தயிர். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் லன்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட். வாங்க சாப்பிடலாம். அப்புறம் எங்களுக்கு வேணால் ரவை உப்புமா கிண்டிக்குவேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இவனுக்கு இதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.